ஈவினிங் போல் கொஞ்சம் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளவங்களுக்குலாம் இந்த கல்லை பற்றி தெரியாது. முன்னாடியெல்லாம் இந்த கல்லை வச்சு தான் துணி துவைப்பாங்க. ஒன்று நின்றுட்டு துவைக்கிற மாதிரி கல் ஃபிக்ஸ் ஆகிருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி உட்காந்து துவைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி துவைக்கும் போது தாங்க தெரியுது நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோம் அண்ட் வயசாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே துவைச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு இந்த பேகெல்லாம் துவைக்கிறதே இல்லை சுத்தமாக. ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படியே கொண்டு வந்து போட்டுடுறது. சரி, அதையும் ஊற போட்டு அலசி காய போட்டுட்டேன். துவைக்கிறக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்பவே மூச்சு வாங்குச்சு இந்த கல்லில் உட்காந்து தேய்க்கிறதுக்கு. மாடியில் கொஞ்சம் கீழ் வீட்டுக்காரவங்க செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே காஞ்சி போயிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வெயில் ஆரம்பிச்சிருச்சு சென்னையில். பெருசாக இலைகளும் இல்லை, பூக்களும் ஒரு பெருசாக பூக்களை நல்லாவே காஞ்சி போயிருந்துச்சு. இந்த மணத்தக்காளி செடியை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து இது நல்லாயிருக்கும், இது சாப்பிட்டு பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. என் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிச்சின்னு தெரியல, அதை வந்து பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸ்வீட்டாக இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவளே பறித்து சாப்பிட்ணுன்ட்டு அவளே பறிச்சிட்டு இருந்தா. என் பொண்ணுக்கு மாடியில் விளையாடுறது ரொம்பவே பிடிச்சி போச்சு. அதனால் ரொம்பவே ஜாலியாக விளையாடுவாள். கீழே வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சோளக்கருத்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் கூட நாட்டுக்காயின்னு நினச்சிட்டேன். கொஞ்சம் கூட எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. ஒரு வேளை இதை பார்த்து அது மறந்து போயிடுச்சா என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி உடைக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே இது வந்து காணுன்னு. அப்புறமா குக்கரில் போட்டு சும்மா 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். கையோட ஈவினிங்க்கு டீயும் போட்டுட்டேன். எனக்கு ஸ்வீட் கார்னை விட நாட்டுக்காய் தான் ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்னவோ எனக்கு பிடிக்கிறதே இல்லை. உங்களுக்கு எது பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.